மைவித்ரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, என் பேர் கார்த்திக் பிளேஷர் வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டாரு. அது இப்ப தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடந்த 2 தினங்களா வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இல்லனா திங்கட்கிழமை வந்துருவாரு எம்டி சார் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த பெயில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் கோர்ட்ல ஹைகோர்ட்லயே பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் கோர்ட்டு, இந்த கீழ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மூலியமா இப்போ பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்க தான் வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹியரிங்கு அதெல்லாம் வரும். பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ டைரக்ட்டா வந்து ஹைகோர்ட்லயே இந்த மெரிட்ல போட்டு அ பெயில் அப்ளை பண்ணி வரதா தகவல் சொல்லியிருக்காரு அவரு, அந்த வீடியோல. அதில சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து புரியாம இருந்தது, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம். அதனால நான் டைரக்ட்டா நம்ம தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட வந்து இந்த மாரி விஷயங்கள எடுத்து சொல்லி, இந்த மாரி டீடெயில் கேட்டேன் நானு. அது கேட்டதுக்கு சில விளக்கங்கள் குடுத்தாரு. அது என்ன குடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த செஷன் கோர்ட் மூலியமாவோ, அந்த கீழ் கோர்ட்டுன்னு சொல்றாங்க. இது மூலியமாவோ நம்ம பெயில் அப்ளை பண்ணி வெளிய வந்தார் அப்டின்னா, சில நிபந்தனைகள்லாம் இருக்கும். திருப்பவும் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது கேஸ் குடுத்தாங்கன்னா. அப்புறம் வந்து வெளிய வந்தாவாட்டி பார்த்தீங்கன்னா, அ இந்த லோன் வாங்குறதோ, இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல அவர் ஈடுபடுறதோ கொஞ்சம் நிபந்தனைகளுக்கு இருக்கலாம். அதனால அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவர் வந்து ஆக்டிவா செயல்படணும் அப்டின்னா, டைரக்ட்டாவே அந்த பெயில வந்து ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணி மெரிட்ல கொண்டு வெளில வந்தார் அப்டின்னா, அ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட கம்பெனிய திருப்பும் முழு இதோட பவரோட ரன் பண்றதுக்கு அவர் ஃபுல் அத்தாரிட்டி பவர் ஆயிருவாரு. அதனால தான் அந்த மெரிட்ல போட்டு பெயில் அப்ளை பண்ணி வெளிய வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வர்றது பெனிஃபிட் தான். நீங்க டைரக்ட்டா கீழ் கோர்ட் மூலியமா ஒரு பெயில் அப்ளை பண்ணிட்டு, வெளிய வந்துட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டிலயும் ஈடுபடாம சும்மா இருக்கிறது, அது வேஸ்ட்டு அப்படி பண்றது. அ உதாரணத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் அப்ளை பண்றது, ஒரு லோன் வாங்கலாம். அந்த மாரி சில விஷயங்கள்லாம் இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தது. லோன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த மெரிட்ல வெளிய வந்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பவரோட செயல்படலாம். அவங்க எங்க வேணாலும் ஃபினான்ஷியல் லெவல்ல ஒரு எல்லா ஆக்டிவிட்டிலயும் ஈடுபடலாம். அதனால தான் மெரிட்ல வந்து போட்டுருக்காங்க. மெரிட்ல போட்டு வெளிய வர்றது நல்லது தான். அப்படிங்கிற மாரி அந்த வக்கீல் சொன்னாரு. அதான் நண்பர்களே ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட. அதனால தான் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால மேக்ஸிமம் மண்டே அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பில்ல. மண்டே கண்டிப்பா கிடைச்சிரும். வெளிய வந்துருவாரு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வரணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் நண்பர்களே, நல்லதே நடக்கும். வணக்கம்.